என்ன 20 ரூபாய்க்கு குலோப் ஜாம் வாங்கிட்டு வா. உன் வீட்டில் ஆம்பளை பிள்ளையா பிறந்தது பெரிய தப்பா போச்சு. எப்போ பார்த்தாலும் கடைக்கு போயிட்டு வா, மிச்சரை வாங்கிட்டு வா, குலோப் ஜாமுன் வாங்கிட்டு வான்னு. சரி போ போய் வாங்கிட்டு வா. அந்த கடைக்கு போயிட்டு இருக்கலாம் என்ன கஷ்டமா இருக்குமா? அந்த நான் வாங்கிட்டு என்னது வாங்கிட்டு வர சொன்னேன், நீ என்னது வாங்கிட்டு வந்திருக்கா? குலோப் ஜாம் தானே ஒன்றும் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். நானும் பேக்கரியில போய் 20 ரூபாய்க்கு குலோப் ஜாமுன் தாங்கன்னு தான் கேட்டேன். ஆனா 20 ரூபாய்க்கு குலோப் ஜாமுன் கிடைக்காது தம்பி, பிரெட் தான் கிடைக்கும், அம்மையை மூணு தின்னுங்கன்னு சொல்லி கடைக்காரன் அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டான். 20 ரூபாய்க்கு குலோப் ஜாம் தரமாட்டேன்ட்டானோ? நான் குலோப் ஜாம் சாப்பிடலாம்ல ஆசைப்பட்டேன். போச்சா எங்க அம்மாக்கு இந்த பிரெட்டை வச்சு சூப்பரா ஒரு குலோப் ஜாமுன் பண்ணி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுவோமா? வாங்க. அதுக்கு முதல்ல பிரெட்டோட 4 கார்னரை கட் பண்ணிட்டு பிரெட்டை மிக்சியில போட்டு இந்த மாதிரி பொடியை அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமா மில்க் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு சைஸுக்கு உருட்டி வச்சுக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மாவுல இருந்து சின்ன சின்ன பால் சைஸுக்கு உருட்டி தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்க இப்பதான் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தண்ணிக்குள்ள சீனியை போட்டு நல்லா சுகர் சிரப் ரெடி ஆனதும் நம்ம கையில ஊட்டி வச்சிருக்கிற பால்ஸ் எல்லாம் எண்ணெயில போட்டு லைட்டா பொன்னிறமா வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை அப்படியே சீனி பாவுக்குள்ள போட்டோம்னா சூப்பரான குலோப் ஜாம் எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே ரெடி ஆயிரும். 4 மணி நேரம் ஊற வச்சு எங்க அம்மாட்ட கொண்டு சர்ப்ரைஸா கொடுத்தேன். ஏமாந்தா உனக்கு சர்ப்ரைஸா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஐ குலோப் ஜாமுனா பரவாயில்லையே, சூப்பரா இருக்கு. இத பிரெட் வச்சு தான் செஞ்சேன். எப்படி செஞ்சா ஆமா எவ்வளவு சாப்பிட்டா என்ன அழகா இருக்கு.